இது என்ன தோட்டத்தில் வெள்ளாமை பண்ணுறது போட்டு மந்திரம் மோதிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கிறீங்களா? அந்த வீடியோ முழுசாக பாருங்கள், என்னன்னு சொல்கிறேன். போன போகம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இயற்கை முறையில் போட்டு சுமாரான அறுவடை எடுத்திருந்தேங்க. இந்த டைம் சரி சூப்பராக எடுத்துறோன்னு சொல்லி போட்டு எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. என்னென்னா அடியோரமாக பலதானியம் வச்சுட்டேங்க. அது நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ரொட்டேட்டர் விட்டு ஓட்டி விட்டு ஒரு மாதம் கடந்ததுங்க. அதுக்கப்புறம் 5 கலப்பை விட்டு லேசாக ஓட்டி விட்டுங்க. மறுபடியும் ஒரு 10 நாள் கடந்தது. அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் போட்டு ஓட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அடி உரம் கொடுக்குறேங்க. என்னன்னு கேட்குறீங்க? ஒரு பயிர் வளர்றதுக்கு முக்கியமாக NPK தேவைங்க. அது தலைச்சத்து பார்த்தீங்கன்னா காத்திரியே கிடக்குது, அது ஈஸியாக எடுத்து போடலாங்க. அப்புறம் பாஸ்பரஸ் வேணும்லங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வெட்டி எடுக்கிற ராக் பாஸ்பேட்டுங்க. அது செயற்கையெல்லாம் இல்லைங்க, இயற்கை தான். அதனால் அதை போட்டேங்க ஒரு மூட்டை. அப்புறம் சாம்பல் ஒரு மூட்டைங்க. அதெல்லாம் பொட்டாஸ் சத்து, அதாங்க சாம்பல் சத்துக்கு. இதெல்லாம் இறச்சி விட்டு பார் ஓட்டிட்டுங்க. பார் ஓட்டுற போது 2 பக்கம் மண் எடுத்து கட்டுற போது அது உள்ளே போயிருதுங்க. பார் ஓட்டின கையோட வாய்க்கா வரப்பெல்லாம் எடுத்து கட்டி வச்சுங்க. நாளைக்கு மஞ்சள் ஊனணும். அது எப்படி இயற்கை முறையில் விதை நேர்த்தி பண்ணி எப்படி ஊன்றதுங்கிறதால நாளைக்கு தெளிவாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு எடுக்காமல் விட்றது இல்லைங்க.